தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே திருத்துறைப்பூண்டி அரசு பள்ளி மேற்கூரையின் காரை பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேகல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிதி, அதே போன்று குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 33 லட்சம் மதிப்பில் 2 வகுப்பறை கட்டிடம் என்பது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுந்தரபுரி, அழகிய நத்தம், தீபம்பால் பட்டினம், கடையடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில இன்று எப்பொழுதும் போல் பள்ளி திறக்கப்பட்டு வகுப்பறைகள் நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு 2 வகுப்புகளும் ஒரே வகுப்பறையில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த பள்ளி வகுப்பறையின் மேல்கூரையின் அந்த கட்டிடம், அந்த மேல்கூரையின் காரைகள் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அப்பொழுது அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் தேசிகன், புகழ்ராஜ், கனிஷ்கர், அதே போன்று 4ஆம் வகுப்பு மாணவர் கபீர் இந்த 4 மாணவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து அரசு ஆம்புலன்ஸ் மூலமாக நேரடியாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு இந்த 4 மாணவர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு தேசிகன் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கட்டிடம் கட்டப்பட்டு ஒரு வருடமான நிலையில தற்பொழுது பள்ளி அந்த வகுப்பறையின் மேற்கூரையில் காரை பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் காயம் பெற்றிருப்பது எப்படி, கட்டிடம் தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இது குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருந்தோம். இது சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மாணவர்களுடைய நலன் எப்படி இருக்கிறது, மாணவர்கள் அவர்களுக்கான சிகிச்சை என்பது மருத்துவர்கள் மூலமாக தீவிரமாக அளிக்கப்பட்டு வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.